ஹாய் ஸ்டூடெண்ட், எல்லோருக்கும் வணக்கம். ஸ்டூடெண்ட் எல்லாருமே இந்த அகப்பொருள் இலக்கணம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் இந்த அகப்பொருள் இலக்கணத்தில் என்னென்ன நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? எதை பார்க்குறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த சாப்டர்லேருந்து கண்டிப்பாக 1 or 2 கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஐவகை நிலங்கள், அதாவது 5 திணைகளுக்கு உண்டான நிலங்கள், அதை எப்படி நம்ம ஷார்ட்கட்டாக பார்க்குறங்கிறத நான் இந்த வீடியோ பதிவில் சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது கீழே பார்த்தீங்கன்னா நிலமும் பொழுதும் அப்படின்ற 2 பொழுது இருக்குது. பெரும்பொழுது, அதுக்கு என்னென்ன காலம், அதுக்கு என்னென்ன மாதம், அதை நம்ம எப்படி ஷார்ட்கட்டாக நாம் புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதேமாரி அது கீழே பார்த்தீங்கன்னா சிறுபொழுது, ஒரு நாளில் 6 பிரிச்சுருப்பாங்க. அதை எப்படி எடுத்துக்கலாம், எப்படி நம்ம ஷார்ட்கட் கொண்டு வரலாம். இங்கே கீழே 3 கொடுத்துருப்பாங்க, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம எப்படி ஷார்ட்கட்டாக பார்ப்போம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த 5 திணைகளுக்கு உண்டான பெரும்பொழுது என்ன, சிறுபொழுது என்ன, அதுக்கு எப்படி நம்ம ஷார்ட்கட் எடுக்கிறோம், இதுக்கு எப்படி நம்ம ஷார்ட்கட் எடுக்கிறோங்கிறத இந்த வீடியோ பதிவில் நம்ம உங்களுக்கு கீழே ஒவ்வொன்றா சொல்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அகப்பொருள் இலக்கணம் பார்த்திங்கன்னா மொத்தம் 7 திணைகள் கொண்டுள்ளது. 7 திணைகள். அது என்ன அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை ஆக 7 அகத்திணைகள். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு 5 இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் அன்பின் ஐந்திணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு 5 தான் அன்பின் ஐந்திணைகள். இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாருமே திணைகள்னால் 5 அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அகத்திணைகள் மொத்தம் 7. அதில் ஃபஸ்ட்டு 5 அன்பின் ஐந்திணைகள். இதை கொஞ்சம் கவனமாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ மெயினாக சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா இந்த முதல் 5 திணைகள் பற்றி தான் கொஸ்டினே வரும். அதுக்கு முதல் 5 திணைகளுக்கு உண்டான 3 பொருள் இருக்குது. அது என்ன பொருள் அப்படின்னா முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். ஓகேங்களா? இப்போ முதற்பொருள் அப்படிங்கிற டீட்டெயிலை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பார்ப்போம். முதற்பொருள் அப்படின்னா அது எதை சம்மந்தப்படுத்த அப்படின்னா இந்த 5 திணைகளுக்கு உண்டான நிலமும் பொழுதும். ஓகேங்களா? 5 திணைகளுக்கு உண்டான நிலமும் பொழுதும் தான் இந்த முதற்பொருள் அப்படிங்கிறத குறிக்கும். ஓகேவா? இப்போ முதல்ல உங்களுக்கு 5 திணைகள்னால் டக்குன்னு சொல்லிடுவீங்க. என்ன? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்ட்டு நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அந்த 5 திணைகளுக்கு உண்டான நிலங்கள் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு எப்படி நம்ம ஷார்ட்கட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த ஷார்ட்கட் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்போ குறிஞ்சி என்ன சொல்லுதாங்க? மலையும் மலை சார்ந்த இடமும் அப்படிங்கிறாங்க. குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும். இதுக்கு எப்படி சார் ஷார்ட்கட் பார்க்கலாம் அப்படின்னா, ஆக்சுவலாக குறிஞ்சின்னா உங்களுக்கு என்னென்னா குறிஞ்சி இதுதான் ஆக்சுவலாக குறிஞ்சி பூ. குறிஞ்சி பூ இந்த தேன் கலர்ந்த பூ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? குறிஞ்சி பூ மேக்ஸிமம் எங்கே இருக்கும் அப்படின்னா மலையில் தான் இருக்கும். அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்படி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா குறிஞ்சினா மலையில் தான் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். சரி, ஓகேங்களா? அடுத்தது முல்லை என்ன சொல்கிறாங்க? காடு சார்ந்த பகுதியை தான் நம்ம முல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆக்சுவலாக பழங்காலத்தில் அவங்க மக்கள் வாழ்கிற இடத்த 5 வகையாக பிரித்து அதுக்கு ஒரு பேர் வச்சு சார்ந்து இருக்கிறாங்க. அதை தான் இப்படி நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஓகேவா? இப்போ முல்லைன்னா என்ன சொல்லியிருக்கோம்? காடு சார்ந்த இடமும். சார் இதுக்கு எப்படி சார் நம்ம ஷார்ட்கட் பார்க்கலாம் அப்படின்னா, முல்லைக்கு இந்த பக்கம் நான் முள் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக முள்ளுக்கு ரெட்டை சொல்லி லா வரும். நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கோசரம் இந்த முல்லைக்கோசரம் முல்லை எடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ முல்லை, இப்போ காட்டில் என்ன இருக்கும்? முள். இப்போ செருப்புடம் போனால் முள் குத்திரும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் இங்கே மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. முல்லை, காட்டில் முள் இருக்கும். அப்போ முல்லைனாவே காடு சார்ந்த இடமும் அப்படிங்கிறத நீங்கள் ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க? மருதம், வயல் சார்ந்த இடமும். சார் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, மருதம் இப்போ இந்த தம் அடிக்கிறவங்க இருக்காங்களே, ஆக்சுவலாக இந்த ஒரு க்ளூக்கோசரம் தான் சொல்கிறேன். ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேங்களா? இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா தம் அடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வயக்காட்டில் போய் ஒன்றும் தெரியாத மாதிரி அடிச்சுட்டு அப்படியே கம்முன்னு வந்துடுவாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் மருதம், தம்முன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வயலும் வயல் சார்ந்த இடமும்.
மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது என்ன? நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும். இதுக்கு எப்படி பார்ப்போம் அப்படின்னா, நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும். ஆக்சுவலாக வந்து கடலில் நிறைய வகை மீன் இருக்கும். அதில் ஒரு வகையான மீன் தான் வந்து நெய் மீன். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர்த்துக்கு தெரியாமல் கூட இருக்கும். நெய் மீன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக முள் வந்து சென்டரில் மட்டும் இருக்கும், சுற்றி வந்து சதையாக இருக்கும். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், நெய் மீன் நல்லாயிருக்கும். நெய் மீன் அப்படின்ட்டு இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. நெய்தல் கடலில் தான் இருக்கும் அப்படிங்கிற இடத்துல வச்சுட்டிங்கன்னா நெய்தலுக்கு என்ன வரும்? கடலும் கடல் சார்ந்த இடமும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது என்ன சொல்கிறாங்க? பாலை சுரமும் சுரம் சார்ந்த இடமும். இதுக்கு இன்னொரு பேர் வந்து மணலும் மணல் சார்ந்த இடமும் அப்படிங்கிறது பொருள். ஆக்சுவலாக பாலைனா பாலைவனம் அப்படிங்கிறது அதுதான் வந்து ஆக்சுவலாக கரெக்டான விஷயம். ஓகேங்களா? பாலைனா பாலைவனம். இந்த பாலைவனத்தில் என்ன இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும். பாலைவனனாவே மண்ணு தான், திட்டுத்திட்டா அப்படியே அழகாக ஒரு கோர்வையாக இருக்கும். நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாலைனாவே மணலும் மணல் சார்ந்த இடமும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு ஐவகை நிலம், அதாவது ஐவகை திணை தெரியும், அதுக்கு உண்டான நிலம் தெரியும். சரி, ஓகே. இது வரைக்கும் நான் உங்களுக்கு இப்படி ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். இதை விட உங்களுக்கு இன்னும், அதாவது ஷார்ட்கட்டே எனக்கு தேவையில்லை, ஆனால் எனக்கு புரியணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதை நீங்கள் எப்படி படிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். ஆக்சுவலாக குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு நீங்கள் படிச்சிருவீங்க. ஆனால் நான் சொல்கிற மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த நிலமும் சேர்ந்து வந்துடும். எப்படின்னா குறிஞ்சி மலை, முல்லைக்காடு, மருத வயல், நெய்தல் கடல், பாலை மணல். இதில் வந்து ஃபஸ்ட்டு 3 உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த நெய்தல் கடல் பாலை மணல் மட்டும் நீங்கள் டக்கு டக்குன்னு கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த குழு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ குறிஞ்சி மலை அப்படின்னு படிச்சிட்டிங்கனாவே குறிஞ்சி மலை சார்ந்த இடமும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த மலையில் வாழ்கிற மக்கள் வந்து என்ன உணவு பழக்க வழக்கங்கள், என்ன தொழில் பண்ணுறாங்க, என்ன சாப்பிட்றாங்க, என்ன தெய்வத்தை கும்பிட்றாங்க அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து பின்னாடி உங்களுக்கு வரும். நான் அதை வந்து உங்களுக்கு பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அவ்வளோதான். அதான் குறிஞ்சி மலை அப்படின்னாவே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியதான். ஓ, குறிஞ்சி மலைனாவே குறிஞ்சி மலை சார்ந்த இடம். ஓ, மலையில் வாழ்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது அதுதான் வந்து கான்செப்டே. அதை வந்து உங்களுக்கு பின்னாடி பாக்ஸாக வரும். அதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்போ வந்து நிலம் சொல்லிட்டேன். 5 வகையான திணைக்கு உண்டான நிலத்தை நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம பார்த்தோம்னா 5 திணைகளுக்கு உண்டான நிலம் பார்த்துட்டோமா? அடுத்தது பொழுதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 பொழுது இருக்குங்க. சரிங்களா? என்ன பொழுது அப்படின்னா பெரும் பொழுது, சிறு பொழுது. சிம்பிள் ஷார்ட்கட்டுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெரும் பொழுது அப்படின்னா என்னங்க சார் அப்படின்னா, ஒரு வருஷத்தை 6 பார்ட்டாக 6 பகுதியாக பிரித்தாங்கன்னா அது பெரும்பொழுது. ஓகேவா? இதே வந்து ஒரு நாளை 6 பார்ட்டாக பிரித்தா அது சிறுபொழுது. ஓகேங்களா? பெரும்பொழுது சிறுபொழுதுக்கு சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுனா இதுதான். ஒரு வருஷத்தை 6ஆக பிரிக்கிறாங்க பெரும்பொழுது, ஒரு நாளை 6ஆக பிரிக்கிறாங்க. சரி, இப்போ ஒரு வருஷத்தை 6ஆக பிரிக்கிறாங்கல்ல, அதை எப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க, அதுக்கு எப்படி நம்ம ஷார்ட்கட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்போ பெரும்பொழுதோட 6 காலத்தை பாருங்களேன். கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேநீர் காலம், முதுவிய நீர்க்காலம். ஓகேவா? இப்போ கார்காலம்னா என்னென்ன மாதம்? ஆவணி, புரட்டாசி. இப்போ இதுக்கு எப்படி சார் ஷார்ட்கட் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ எங்கள் அம்மா, நான் கார் ஆவலாக ஓட்டிகிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அம்மா எனக்கு புரோட்டா வாங்கி கொடுப்பாங்க. அப்படியே அழகாக பிச்சு போட்டு சூப்பராக சாப்பிடுவேன். கார்காலம் ஆவணி ஓட்டிகிட்டு வந்தேன்னா எங்கள் அம்மா புரோட்டாசி. புரியுதுங்களா? காரை ஆவலாக ஓட்டிகிட்டு வந்தால் எங்கள் அம்மா புரோட்டா வாங்கி தருவாங்க. அப்படிங்கிறத மட்டும் இங்கே மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. கார்காலம், ஆவணி, புரட்டாசி. ஓகே. இப்போ அடுத்தது குளிர்காலம். குளிர்காலம் என்ன சொல்லியிருக்காங்க? ஐப்பசி, கார்த்திகை. ஐப்பசி கார்த்திகைனாவே குளிர்காலங்கிறது தெரியும். இருந்தாலும் எப்படி ஷார்ட்கட் பண்ணுறது அப்படின்னா, கார்த்திகை மாதம் நிறைய பேர் நோட் பண்ணி பாருங்கள், இந்த நடபழனிக்கு போயிட்டு வருவாங்க. கார்த்திகை மாதம் பழனி முருகனுக்கு, ஐயா அப்பனே முருகா, நான் உன்னை நடந்து வேண்டுதல் கொண்டு வரேன் அப்படின்ட்டு வேண்டிகிட்டு வருவாங்க. அதேமாரி ஐப்பசி மாதம் வந்து நம்ம ஐயப்பனை சாமியை வந்து மாலை போட்டு கும்பிடுவாங்க. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க மாலை போடும்போது காலையில் வந்து விடிய காலையில் கண்டிப்பாக ஒரு 4 to 6க்குள்ளே குளிச்சு தான் ஆகணும்.
குளிச்சுட்டு அந்த சாமி பாட்டு போட்டு கேட்பாங்க. நானும் நிறைய தடவை போட்டிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன். அப்போ வந்து குளிர் அடிக்கும். அதுதான் இங்கே கொண்டு வரோம். குளிர்காலம், குளிர் அடிக்குது. எப்போ? ஐப்பசியில் ஐயப்பனுக்கு மாலை போடும்போதும் சரி, கார்த்திகையில் முருகனுக்கு மாலை போடும்போதும் சரி குளிர்காலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது முன்பனிக்காலம், பின்பனிக்காலம். இது என்ன சார் ரெண்டும் ஒட்டுக்கா சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை நான் ஷார்ட்கட் அப்படி தான் எடுத்திருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகே, எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, முன்பனிக்காலம், பின்பனிக்காலம் இதை லிங்க் பண்ணி நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ மார்கழி தை முன்பனிக்காலம், மார்கழி தை கலிதை கழுதை அப்படி வச்சுக்கோங்க. முன்னாடிலாம் எங்கள் தங்கமுட்டைய கழுதை பொது சுமந்துட்டு வந்தது. முன்னாடி முன்பனிக்காலம் எங்கள் தங்கமுட்டைய கழுதை பொது சுமந்துட்டு வந்தது. பின்னாடி பின்பனிக்காலம், பின்னாடி நாங்கள் மாசாக இருந்தோம், எல்லோரும் பங்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னாடி நாங்கள் மாசாக இருந்தோம், மாசி பங்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, பங்குனி. உங்களுக்கு புரியுதா? ஓகே. அடுத்தது இளவேநீர் காலம், சித்திரை வைகாசி. இந்த 90s கிட்ஸுக்கு உண்டான ஒரு பாட்டு இருக்குது, சொல்லிடுறேன். அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த குழு ஈஸியாக இருக்கும். இளவேனில் இது வைகாசி மாதம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, காதல் ரோஜாவேன்ட்டு. அப்போ அதிலே ஷார்ட்கட் வந்துருச்சு, இளவேனில் வைகாசின்ட்டு. இல்லை இந்த பாட்டெல்லாம் எனக்கு வேணாம் சார், நீங்கள் ஷார்ட்கட்டே சொல்லுங்கள் சார் அப்படின்னா ஓகே சொல்லிடலாம். இளவேநீர் காலம், சித்திரை வைகாசி. எங்கள் சித்தி காசிக்கு போயிட்டு வந்தாங்க. எப்போ? இளமையாக இருக்கும்போது, இள வயசுலேயே போயிட்டு வந்தாங்க. ஏன் சித்தி இப்போயே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா, எனக்கு பிடிச்சி போச்சு போயிட்டு வந்தேன் அப்படின்னாங்க. எங்கள் சித்திரை காசிக்கு போயிட்டு வந்தாங்க, வைகாசி. இளமையாக இருக்கும்போது இளவேனில். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது முதுவேநீர் காலம், ஆனி ஆடி. இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ஸ்டோரியாக சொல்லியிருந்துருக்கிறேன், இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ வயசாயிடுச்சுனா தான் முதுமை அப்படிம்போம், அதான் முதுவேநீர். ஆனி ஆடி எப்படி சார் எடுத்துக்கலாம்னா, ஆணி அடித்த மாதிரி ஒரே இடத்துல தாங்க உட்கார முடியும், ஆணி அடித்த மாதிரி வேலையும் செய்ய முடியாது, ஒரே இடத்துல தான் உட்கார முடியும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. முதுமையாக இருக்கும்போது ஆணி ஆடி, ஆணி அடித்த மாதிரி. ஓகேங்களா? அது அப்படி ரிகல்சல் டக்குன்னு பண்ணலாமா? கார்காலம், ஆவணி புரட்டாசி. காரை ஆவலாக ஓட்டினா புரோட்டா வாங்கி தருவாங்க எங்கள் அம்மா. காரு ஆவணி புரட்டாசி. குளிர்காலம், ஐப்பசி கார்த்திகை. ஐப்பசியும் கார்த்திகையும் மாலை போகிற சமயம் குளிர் அடிக்கும். முன்பனிக்காலம், பின்பனிக்காலம். முன்பனிக்காலம் மார்கழி தை. கழுதை முன்னாடியெலாம் கழுதை பொது சுமந்துட்டு போச்சு எங்கள் தங்கமுட்டைய. பின்னாடி நாங்கள் மாசாக இருந்தோம், எல்லோரும் பங்கு கேட்குறாங்க. ஓகே. இளவேநீர் காலம், சித்திரை வைகாசி. எங்கள் சித்தி இளமையாக இருக்கும்போதே காசிக்கு போயிட்டு வந்துட்டாங்க, முதுமையாக இருக்கும்போது ஆணி அடித்த மாதிரி உக்காந்துட்டாங்க. அவ்வளவுதான், மேட்ரு க்ளோஸ். 6 பெரும்பொழுதுகள் உங்களுக்கு இப்போ இல்லை, இன்னும் 6 வருஷம் கழித்து கேட்டாலுமே நீங்கள் சொல்லிடுவீங்க. கரெக்டுங்களா? சரி, ஓகே. அடுத்தது சிறுபொழுது. ஒரு நாளை 6ஆக பிரிச்சுருக்காங்க, 6 பார்ட்டாக. ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ், 24 மணி நேரத்தை 6ஆக பிரிச்சுருக்காங்க. எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்னா, காலையில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, நீங்கள் வண்டி எடுக்கிறீங்க, எப்போ எடுக்கிறீங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு எப்போ எந்திரிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும், அதுதான் காலை. சொல்லப்போனால் காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, 4 கூட்டுங்க, 6 to 4 10 காலை முடிஞ்சுதா? அதுக்கப்புறம் 10 to 4 கூட்டுங்க 2, அதாவது 11 12 13 14 சொல்லக்கூடாது, 11 12 1 2, அதுக்கு பேர் நண்பகல். அதுக்கப்புறம் சாப்பாடு ஏற்பாடு பண்ணுறாங்க. எப்போ? 2லேருந்து 4 கூட்டுங்க, 2 to 6 சாப்பாடு ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்புறம் மாலை, அந்த 6 to 4 கூட்டுங்க 10, அதுக்கு பேர் மாலை. அப்புறம் இரவு 10 to 2. இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நைட்டு 10 to 2னாவே நடு சாமத்தில் என்னடா பண்ணுற நீ தூங்காமல், ஏன்டா டே அப்படின்னு அம்மா அப்பா எல்லாம் திட்டுவாங்க. நடுசாமங்கிறது தான் இரவு 10 to 2. இப்போ நம்ம லைஃப்பில் நிறைய பேர், உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில, சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த மார்க்கெட்டுக்கு போகிறவங்க, இந்த பால் வண்டி ஓட்டுறவங்க, நியூஸ் பேப்பர் போடுறவங்க, இவங்களாம் பார்த்திங்கன்னா விடியற் காலையில், அதாவது வைகறி காலையில் 2 to 6 தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இது தெரிஞ்சுக்குவாங்க. அவங்க ஒர்க் பண்ணுறதே நாம் அப்போ தான் எந்திரிப்போம், அவங்க ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அப்போ தான் தூங்கவே ஆரம்பிப்பாங்க. அப்போ 2 to 6 வந்து வைகறை, விடியற் காலை. இதில் ஒரு ஷார்ட்கட்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. காலை 6 to 10 காலை, மாலை 6 to 10 மாலை. சிம்பிளாக முடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பெரும்பொழுது, சிறுபொழுது நீங்கள் பார்த்துட்டீங்க. இந்த ஷார்ட்கட்டு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகேங்களா? அடுத்தது வந்து
இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நம்ம 5 திணைகளுக்கு உண்டான நிலமும் பொழுதும் பார்த்தோம். பொழுது வந்து பெரும்பொழுது சிறுபொழுது பார்த்தோம். இப்போ 5 திணைகளுக்கு உண்டான பெரும்பொழுது என்ன சிறுபொழுது என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்ப்போம். அதுக்கு எப்படி நான் ஷார்ட்கட் கொடுக்குறதுங்கிறதையும் இப்போ சொல்லிடுறேன். சரியா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிஞ்சிக்கு என்ன பெரும்பொழுது, ஓகேங்களா? குறிஞ்சிக்கு என்ன பெரும்பொழுது அப்படின்னு பார்த்தோம்னா குளிர்காலம் முன்பனிக்காலம். இது எப்படி சார் நம்ம ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னா, குறிஞ்சினா என்ன சொல்லியிருக்கேன், மலை சார்ந்த இடம் சொல்லியிருக்கேன்னா, மலையில் எப்படி இருக்கும், எப்பயுமே குளிராக தான் இருக்கும். முன்னாடியில் பார்த்தீங்கன்னா பனி நல்லாவே பெய்யும். கண்ணுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பனி நல்லாவே பெய்யறது நீங்கள் கண் கூட பார்க்கலாம். குளிர்காலம் முன்பனி காலம். மலையில் வந்து குளிராக இருக்கும், பனி கண் முன்னாடி நீங்கள் பார்க்கலாம். அப்படிங்கிறத இங்கே நீங்கள் ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. சரி, சிறுபொழுது வந்து யாமம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மலையில் வந்து யாமம்னா என்ன சொல்லியிருக்கேன், நடுசாமம். அதாவது நைட்டு வந்து 10 to 2, கரெக்டுங்களா? அப்போ நடுசாமத்தில் நம்ம வந்து ஹில்ஸ் ஏற மாட்டோம், மலை மேலே ஏற மாட்டோம். ஏன்னா இருட்டாக இருக்கும், பயமாக இருக்கும். அப்படிங்கிறத நடுசாமத்தில் மலை மேலே, குறிஞ்சி மலை மேலே ஏற மாட்டோம் அப்படிங்கிறத சிறுபொழுதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க, முல்லை வந்து கார்காலம். பெரும்பொழுது வந்து கார்காலம், சிறுபொழுது வந்து மாலைன்னு இருக்காங்க. முல்லைனா என்ன சொல்லியிருக்கேன், காடு சார்ந்த பகுதி. இப்போ காட்டில் பார்த்தீங்கன்னா கார் ஓட்டும்போது, அதாவது சாயந்தரம் நேரத்துலலாம் கார் ஓட்டும்போது கவனமாக ஓட்டணும். மாலை நேரம், சிறுபொழுது வந்து மாலை நேரத்தில் கார் ஓட்டும்போது, பெரும்பொழுது கார் ஓட்டும்போது முல்லை காட்டில் கவனமாக ஓட்டணும். புரியுதுங்களா? முல்லை கார் ஓட்டணும், மாலை நேரத்தில் கவனமாக ஓட்டணும். ஓகே, அடுத்தது மருதத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன மருதம்னா வயல் சார்ந்த இடம், மருத வயல்னு சொன்னல. இப்போ இந்த வயல், கடல், நெய்தல் கடல் இருக்குல்ல, இந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காலம் அந்த காலம்னு கிடையாது, எல்லா காலமும் வரும். குளிர்காலம் வரும், முன்பனிக்காலம் வரும், கார்காலம் வரும், இளவேநீர் காலம் வரும், முதுவேநீர், எல்லா காலமும் இந்த 2 சைட்டுக்கு மட்டும், அதாவது வயல் சைடும் சரி, நெய்தல் கடல் சைடும் சரி, பெரும்பொழுதுனா 6மே அடங்கும். அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது என்ன, சிறுபொழுது, அதாவது மருதம், வயல் சார்ந்த இடம் வைகரை. அதாவது நான் என்ன சொல்லியிருக்கேன், விடியற்காலை 2 to 6. நல்லா நோட் பண்ணி பாருங்கள். விடியற்காலையில் தான் வந்து இந்த வயல்காட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே நேரமாக போய் இந்த அறுவடை செய்கிறது, விதைக்கிறது, இந்த வேலை எல்லாமே செய்வாங்க. வைகரை 2 to 6, காலையில் 4 மணிக்கு 3 மணிக்கு எப்போ வேணாம் காவு காக்கிறதும் அந்த டைம் தான். அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வயல்னாவே வைகரை. ஓகேவா? அடுத்தது கடல் நெய்தல் கடல் சார்ந்த இடம் சொல்லியாச்சு. அப்போ நெய் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெய் நாம் சிறுபொழுதுக்கு என்ன பண்ணோம், ஏற்பாடு பண்ணோம். நெய் வேணும் அப்படின்னாவே ஏற்பாடு தான் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது பாலைக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இளவேனில், முதுவேனில், பின்பனி காலம். ஓகேங்களா? இப்போ பாலைவனம்னா உங்களுக்கு தெரியும், மணல் சார்ந்த இடம் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் பாலைவனத்தில் பார்த்துட்டிங்கன்னா வெறும் வறண்ட பூமியாகவே இருக்கும், வெறும் மண் சூடாக இப்படியே தான் இருக்கும். நோட் பண்ணியிருக்கீங்களா? அப்போ இளமையாக இருந்தால் கூட அங்கே போய்ட்டால் முதுமையாக தான் தோற்றம் வரும். வேணா தண்ணி இல்லாமல் அந்த கால் சூடாக பட்டு அப்படியே வறண்டு போய் அங்கெல்லாம் நீங்கள் பனியை பார்க்க முடியாது, பின்னாடி பனி கூட பார்க்க முடியாது. எப்படி பனி இருக்கும், வெறும் மண் வெயில் அடிக்கிற இடத்துல பனி எப்படி இருக்கும், பின்னாடி பனியே இருக்காது. அப்போ பாலை மணல் சார்ந்த இடத்துல இளமையாக இருக்கிறவங்க கூட இளவேனில், முதுமையாக தான் தோற்றம் வரும் முதுவேனில், அங்கே பின்னாடி பார்த்திங்கன்னா பனி கூட இருக்காது. அப்படிங்கிறத நீங்கள் இங்கே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு சிறுபொழுது என்ன சொல்லியிருக்காங்க, நண்பகல். அதாவது நண்பகல்னால் எப்போ, காலையில் 10 to 2, கரெக்டுங்களா? 10 to 2 பாலைவனத்தில் எப்படி இருக்கும், அப்படியே செம்ம ஹீட்டாக இருக்கும். அப்போ தான் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா இப்போ 2 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா செம்ம ஹீட்டாக இருக்கும். அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். எதை பார்க்குறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த சாப்டர்லேருந்து கண்டிப்பாக 1 or 2 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க, அதனால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஐவகை நிலங்கள், அதாவது வந்து 5 திணைகளுக்கு உண்டான நிலங்கள், அதை எப்படி நம்ம ஷார்ட்கட்டாக பார்க்குறங்கிறத நான் இந்த வீடியோ பதிவில் சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கீழே பார்த்தீங்கன்னா
நிலமும் பொழுதும் அப்படின்ற 2 பொழுது இருக்குது. பெரும்பொழுது, அதுக்கு என்னென்ன காலம், அதுக்கு என்னென்ன மாதம், அதை நம்ம எப்படி ஷார்ட்கட்டாக நாம் புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதேமாரி அது கீழே பார்த்தீங்கன்னா சிறுபொழுது, ஒரு நாளில் வந்து 6ஆக பிரிச்சுருப்பாங்க. அதை எப்படி எடுத்துக்கலாம், எப்படி நம்ம ஷார்ட்கட் கொண்டு வரலாம். இங்கே கீழே 3 கொடுத்துருப்பாங்க, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம எப்படி நம்ம வந்து ஷார்ட்கட்டாக பார்ப்போம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த 5 திணைகளுக்கு உண்டான பெரும்பொழுது என்ன, சிறுபொழுது என்ன, அதுக்கு எப்படி நம்ம ஷார்ட்கட் எடுக்கிறோம், இதுக்கு எப்படி நம்ம ஷார்ட்கட் எடுக்கிறோங்கிறத இந்த வீடியோ பதிவில் நம்ம உங்களுக்கு கீழே ஒவ்வொன்றா சொல்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அகப்பொருள் இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 7 திணைகள் கொண்டுள்ளது. 7 திணைகள். அது என்ன அப்படின்னா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை ஆக 7 அகத்திணைகள். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு 5 இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் வந்து அன்பின் ஐந்திணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு 5 வந்து தான் அன்பின் ஐந்திணைகள். இது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே திணைகள்னால் 5 அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அகத்திணைகள் மொத்தம் 7. அதில் ஃபஸ்ட்டு 5 வந்து அன்பின் ஐந்திணைகள். இதை கொஞ்சம் கவனமாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ மெயினாக சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா இந்த முதல் 5 திணைகள் பற்றி தான் கொஸ்டினே வரும். அதுக்கு வந்து முதல் 5 திணைகளுக்கு உண்டான 3 பொருள் இருக்குது. அது என்ன பொருள் அப்படின்னா, முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். ஓகேங்களா? இப்போ முதற்பொருள் அப்படிங்கிற டீட்டெயிலை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பார்ப்போம். முதற்பொருள் அப்படின்னா அது எதை சம்மந்தப்படுது அப்படின்னா, இந்த 5 திணைகளுக்கு உண்டான நிலமும் பொழுதும். ஓகேங்களா? 5 திணைகளுக்கு உண்டான நிலமும் பொழுதும் தான் இந்த முதற்பொருள் அப்படிங்கிறத குறிக்கும். ஓகேவா? இப்போ முதல்ல உங்களுக்கு 5 திணைகள்னால் டக்குன்னு சொல்லிடுவீங்க. என்ன? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்ட்டு நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அந்த 5 திணைகளுக்கு உண்டான நிலங்கள் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு எப்படி நம்ம ஷார்ட்கட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த ஷார்ட்கட் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து குறிஞ்சி என்ன சொல்லுதாங்க? மலையும் மலை சார்ந்த இடமும் அப்படிங்கிறாங்க. குறிஞ்சி வந்து மலையும் மலை சார்ந்த இடமும். இதுக்கு எப்படி சார் ஷார்ட்கட் பார்க்கலாம் அப்படின்னா, ஆக்சுவலாக குறிஞ்சின்னா உங்களுக்கு என்னென்னா, குறிஞ்சி வந்து இதுதான் வந்து ஆக்சுவலாக குறிஞ்சி பூ. குறிஞ்சி பூ வந்து இந்த தேன் கலர்ந்த பூ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? குறிஞ்சி பூ மேக்ஸிமம் எங்கே இருக்கும் அப்படின்னா மலையில் தான் இருக்கும். அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்படி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா குறிஞ்சினா மலையில் தான் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரியும். சரி, ஓகேங்களா? அடுத்தது முல்லை என்ன சொல்கிறாங்க? காடு சார்ந்த பகுதியை தான் நம்ம முல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆக்சுவலாக பழங்காலத்தில் வந்து அவங்க மக்கள் வாழ்கிற இடத்த 5 வகையாக பிரித்து அதுக்கு ஒரு பேர் வச்சு சார்ந்து இருக்கிறாங்க. அதை தான் இப்படி நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஓகேவா? இப்போ முல்லைன்னா என்ன சொல்லியிருக்கோம்? காடு சார்ந்த இடமும். சார் இதுக்கு எப்படி சார் நம்ம ஷார்ட்கட் பார்க்கலாம் அப்படின்னா, முல்லைக்கு வந்து இந்த பக்கம் நான் முள் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக வந்து முள்ளுக்கு வந்து ரெட்டை சொல்லி லா வரும். நான் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கோசரம் இந்த முல்லைக்கோசரம் முல்லை எடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து முல்லை, இப்போ காட்டில் என்ன இருக்கும்? முள். இப்போ செருப்புடம் போனால் முள் குத்திரும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் இங்கே மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. முல்லை, காட்டில் முள் இருக்கும். அப்போ வந்து முல்லைனாவே காடு சார்ந்த இடமும் அப்படிங்கிறத நீங்கள் ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க? மருதம், வயல் சார்ந்த இடமும். சார் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, மருதம் இப்போ இந்த தம் அடிக்கிறவங்க இருக்காங்களே, ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு க்ளூக்கோசரம் தான் சொல்கிறேன். ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேங்களா? இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா தம் அடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வயக்காட்டில் போய் ஒன்றும் தெரியாத மாதிரி அடிச்சுட்டு அப்படியே கம்முன்னு வந்துடுவாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து மருதம், தம்முன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வயலும் வயல் சார்ந்த இடமும். மருதம், வயல் சார்ந்த இடமும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது என்ன? நெய்தல், கடல் சார்ந்த இடமும். இதுக்கு எப்படி பார்ப்போம் அப்படின்னா, நெய்தல் கடல் சார்ந்த இடமும். ஆக்சுவலாக வந்து கடலில் நிறைய வகை மீன் இருக்கும்.
அதில் ஒரு வகையான மீன் தான் வந்து நெய் மீன். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர்த்துக்கு தெரியாமல் கூட இருக்கும். நெய் மீன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக முள் வந்து சென்டரில் மட்டும் இருக்கும், சுற்றி வந்து சதையாக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், நெய் மீன் நல்லாயிருக்கும். நெய் மீன் அப்படின்ட்டு இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. நெய்தல் கடலில் தான் இருக்கும் அப்படிங்கிற இடத்துல வச்சுட்டிங்கன்னா நெய்தலுக்கு என்ன வரும்? கடலும் கடல் சார்ந்த இடமும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது என்ன சொல்கிறாங்க? பாலை, சுரமும் சுரம் சார்ந்த இடமும். இதுக்கு இன்னொரு பேர் வந்து மணலும் மணல் சார்ந்த இடமும் அப்படிங்கிறது பொருள். ஆக்சுவலாக பாலைனா பாலைவனம் அப்படிங்கிறது அதுதான் வந்து ஆக்சுவலாக கரெக்டான விஷயம். ஓகேங்களா? பாலைனா பாலைவனம். இந்த பாலைவனத்தில் என்ன இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும். பாலைவனனாவே மண்ணு தான், திட்டுத்திட்டா அப்படியே அழகாக ஒரு கோர்வையாக இருக்கும். நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாலைனாவே மணலும் மணல் சார்ந்த இடமும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு ஐவகை நிலம், அதாவது ஐவகை திணை தெரியும், அதுக்கு உண்டான நிலம் தெரியும். சரி, ஓகே. இது வரைக்கும் நான் உங்களுக்கு இப்படி ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். இதை விட உங்களுக்கு இன்னும், அதாவது ஷார்ட்கட்டே எனக்கு தேவையில்லை, ஆனால் எனக்கு புரியணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதை நீங்கள் எப்படி படிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். ஆக்சுவலாக குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு நீங்கள் படிச்சிருவீங்க. ஆனால் நான் சொல்கிற மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த நிலமும் சேர்ந்து வந்துடும். எப்படின்னா குறிஞ்சி மலை, முல்லைக்காடு, மருத வயல், நெய்தல் கடல், பாலை மணல். இதில் வந்து ஃபஸ்ட்டு 3 உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த நெய்தல் கடல், பாலை மணல் மட்டும் நீங்கள் டக்கு டக்குன்னு கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த குழு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ குறிஞ்சி மலை அப்படின்னு படிச்சிட்டிங்கனாவே குறிஞ்சி மலை சார்ந்த இடமும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த மலையில் வாழ்கிற மக்கள் வந்து என்ன உணவு பழக்க வழக்கங்கள், என்ன தொழில் பண்ணுறாங்க, என்ன சாப்பிட்றாங்க, என்ன தெய்வத்தை கும்பிட்றாங்க அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து பின்னாடி உங்களுக்கு வரும். நான் அதை வந்து உங்களுக்கு பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அவ்வளோதான். அதான் குறிஞ்சி மலை அப்படின்னாவே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியதான். ஓ, குறிஞ்சி மலைனாவே குறிஞ்சி மலை சார்ந்த இடம். ஓ, மலையில் வாழ்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது அதுதான் வந்து கான்செப்டே. அதை வந்து உங்களுக்கு பின்னாடி பாக்ஸாக வரும். அதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்போ வந்து நிலம் சொல்லிட்டேன். 5 வகையான திணைக்கு உண்டான நிலத்தை நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம பார்த்தோம்னா 5 திணைகளுக்கு உண்டான நிலம் பார்த்துட்டோமா? அடுத்தது பொழுதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 பொழுது இருக்குங்க. சரிங்களா? என்ன பொழுது அப்படின்னா பெரும் பொழுது, சிறு பொழுது. சிம்பிள் ஷார்ட்கட்டுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெரும் பொழுது அப்படின்னா என்னங்க சார் அப்படின்னா, ஒரு வருஷத்தை 6 பார்ட்டாக 6 பகுதியாக பிரித்தாங்கன்னா அது பெரும்பொழுது. ஓகேவா? இதே வந்து ஒரு நாளை 6 பார்ட்டாக பிரித்தா அது சிறுபொழுது. ஓகேங்களா? பெரும்பொழுது சிறுபொழுதுக்கு சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுனா இதுதான். ஒரு வருஷத்தை 6ஆக பிரிக்கிறாங்க பெரும்பொழுது, ஒரு நாளை 6ஆக பிரிக்கிறாங்க. சரி, இப்போ ஒரு வருஷத்தை 6ஆக பிரிக்கிறாங்கல்ல, அதை எப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க, அதுக்கு எப்படி நம்ம ஷார்ட்கட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்போ பெரும்பொழுதோட 6 காலத்தை பாருங்களேன். கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேநீர் காலம், முதுவிய நீர்க்காலம். ஓகேவா? இப்போ கார்காலம்னா என்னென்ன மாதம்? ஆவணி, புரட்டாசி. இப்போ இதுக்கு எப்படி சார் ஷார்ட்கட் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ எங்கள் அம்மா, நான் கார் ஆவலாக ஓட்டிகிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அம்மா எனக்கு புரோட்டா வாங்கி கொடுப்பாங்க. அப்படியே அழகாக பிச்சு போட்டு சூப்பராக சாப்பிட்ருவேன். கார்காலம் ஆவணி ஓட்டிகிட்டு வந்தேன்னா எங்கள் அம்மா புரோட்டாசி. புரியுதுங்களா? ஆவலாக ஓட்டிகிட்டு வந்தால் எங்கள் அம்மா புரோட்டா வாங்கி தருவாங்க. அப்படிங்கிறத மட்டும் இங்கே மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. கார்காலம், ஆவணி, புரட்டாசி. ஓகே. இப்போ அடுத்தது குளிர்காலம். குளிர்காலம் என்ன சொல்லியிருக்காங்க? ஐப்பசி, கார்த்திகை. ஐப்பசி கார்த்திகைனாவே குளிர்காலங்கிறது தெரியும். இருந்தாலும் எப்படி ஷார்ட்கட் பண்ணுறது அப்படின்னா, கார்த்திகை மாதம் நிறைய பேர் நோட் பண்ணி பாருங்கள், இந்த நடவலனிக்கு போயிட்டு வருவாங்க. கார்த்திகை மாதம் பழனி முருகனுக்கு, ஐயா அப்பனே முருகா, நான் உன்னை நடந்து வேண்டுதல் கொண்டு வரேன் அப்படின்ட்டு வேண்டிகிட்டு வருவாங்க. அதேமாரி ஐப்பசி மாதம் வந்து நம்ம ஐயப்பனை சாமியை வந்து மாலை போட்டு கும்பிடுவாங்க. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க மாலை போடும்போது காலையில் வந்து விடிய காலையில் கண்டிப்பாக ஒரு 4 to 6க்குள்ளே குளிச்சு தான் ஆகணும். குளிச்சுட்டு அந்த சாமி பாட்டு போட்டு கேட்பாங்க. நானும் நிறைய தடவை போட்டிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன். அப்போ வந்து குளிர் அடிக்கும். அதுதான் இங்கே கொண்டு வரோம். குளிர்காலம், குளிர் அடிக்குது. எப்போ? ஐப்பசியில் ஐயப்பனுக்கு மாலை போடும்போதும் சரி, கார்த்திகையில் முருகனுக்கு மாலை போடும்போதும் சரி குளிர்காலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது முன்பனிக்காலம், பின்பனிக்காலம். இது என்ன சார் 2 ஒட்டுக்கா சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை நான் ஷார்ட்கட் அப்படி தான் எடுத்திருக்கேன்.
அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகே, எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, முன்பனிக்காலம் பின்பனிக்காலம் இதை லிங்க் பண்ணி நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ மார்கழி தை முன்பனிக்காலம், மார்கழி தை கலிதை கழுதை அப்படி வச்சுக்கோங்க. முன்னாடிலாம் எங்கள் தங்க முட்டையை கழுதை பொது சுமந்துட்டு வந்தது. முன்னாடி முன்பனிக்காலம் எங்கள் தங்க முட்டையை கழுதை பொது சுமந்துட்டு வந்தது. பின்னாடி பின்பனிக்காலம் பின்னாடி நாங்கள் மாசாக இருந்தோம், எல்லோரும் பங்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னாடி நாங்கள் மாசாக இருந்தோம், மாசி பங்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, பங்குனி. உங்களுக்கு புரியுதா? ஓகே. அடுத்தது இளவேநீர் காலம் சித்திரை வைகாசி. இந்த 90s கிட்ஸுக்கு உண்டான ஒரு பாட்டு இருக்குது, சொல்லிடுறேன். அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த குழு ஈஸியாக இருக்கும். இளவேனில் இது வைகாசி மாதம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, காதல் ரோஜாவேன்ட்டு. அப்போ அதுலேயே ஷார்ட்கட் வந்துருச்சு, இளவேனில் வைகாசின்ட்டு. இல்லை இந்த பாட்டெல்லாம் எனக்கு வேணாம் சார், நீங்கள் ஷார்ட்கட்டே சொல்லுங்கள் சார் அப்படின்னா ஓகே சொல்லிடலாம். இளவேநீர் காலம் சித்திரை வைகாசி. எங்கள் சித்தி காசிக்கு போயிட்டு வந்தாங்க. எப்போ? இளமையாக இருக்கும்போது, இள வயசுலேயே போயிட்டு வந்தாங்க. ஏன் சித்தி இப்போயே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா, எனக்கு பிடிச்சி போச்சு போயிட்டு வந்தேன் அப்படின்னாங்க. எங்கள் சித்திரை காசிக்கு போயிட்டு வந்தாங்க, வைகாசி. இளமையாக இருக்கும்போது இளவேனில். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது முதுவேநீர் காலம் ஆனி ஆடி. இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ஸ்டோரியாக சொல்லியிருந்துருக்கிறேன், இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ வயசாயிடுச்சுனா தான் முதுமை அப்படிம்போம், அதான் முதுவேநீர். ஆனி ஆடி எப்படி சார் எடுத்துக்கலாம்னா, ஆணி அடித்த மாதிரி ஒரே இடத்துல தாங்க உட்கார முடியும், ஆணி அடித்த மாதிரி வேலையும் செய்ய முடியாது, ஒரே இடத்துல தான் உட்கார முடியும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. முதுமையாக இருக்கும்போது ஆணி ஆடி, ஆணி அடித்த மாதிரி. ஓகேங்களா? அது அப்படி ரிகர்சல் டக்குன்னு பண்ணலாமா? கார்காலம் ஆவணி புரட்டாசி. காரை ஆவலாக ஓட்டினா புரோட்டா வாங்கி தருவாங்க எங்கள் அம்மா. காரு ஆவணி புரட்டாசி. குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை. ஐப்பசியும் கார்த்திகையும் மாலை போகிற சமயம் குளிர் அடிக்கும். முன்பனிக்காலம் பின்பனிக்காலம். முன்பனிக்காலம் மார்கழி தை. கழுதை முன்னாடியெலாம் கழுதை பொது சுமந்துட்டு போச்சு எங்கள் தங்க முட்டையை. பின்னாடி நாங்கள் மாசாக இருந்தோம், எல்லோரும் பங்கு கேட்குறாங்க. ஓகே. இளவேநீர் காலம் சித்திரை வைகாசி. எங்கள் சித்தி இளமையாக இருக்கும்போதே காசிக்கு போயிட்டு வந்துட்டாங்க, முதுமையாக இருக்கும்போது ஆணி அடித்த மாதிரி உக்காந்துட்டாங்க. அவ்வளவுதான், மேட்ரு க்ளோஸ். 6 பெரும்பொழுதுகள் உங்களுக்கு இப்போ இல்லை, இன்னும் 6 வருஷம் கழித்து கேட்டாலுமே நீங்கள் சொல்லிடுவீங்க. கரெக்டுங்களா? சரி, ஓகே. அடுத்தது சிறுபொழுது. ஒரு நாளை 6ஆக பிரிச்சுருக்காங்க, 6 பார்ட்டாக. ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ், 24 மணி நேரத்தை 6ஆக பிரிச்சுருக்காங்க. எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்னா, காலையில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, நீங்கள் வண்டி எடுக்கிறீங்க, எப்போ எடுக்கிறீங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு எப்போ எந்திரிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும், அதுதான் காலை. சொல்லப்போனால் காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, 4 கூட்டுங்க, 6 to 4 10 காலை முடிஞ்சுதா? அதுக்கப்புறம் 10 to 4 கூட்டுங்க 2, அதாவது 11 12 13 14 சொல்லக்கூடாது, 11 12 1 2, அதுக்கு பேர் நண்பகல். அதுக்கப்புறம் சாப்பாடு ஏற்பாடு பண்ணுறாங்க. எப்போ? 2லேருந்து 4 கூட்டுங்க, 2 to 6 சாப்பாடு ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்புறம் மாலை, அந்த 6 to 4 கூட்டுங்க 10, அதுக்கு பேர் மாலை. அப்புறம் இரவு 10 to 2. இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நைட்டு 10 to 2னாவே நடு சாமத்தில் என்னடா பண்ணுற நீங்கள் தூங்காமல், ஏன்டா டே அப்படின்னு அம்மா அப்பா எல்லாம் திட்டுவாங்க. நடுசாமங்கிறது தான் இரவு 10 to 2. இப்போ நம்ம லைஃப்பில் நிறைய பேர், உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில, சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த மார்க்கெட்டுக்கு போகிறவங்க, இந்த பால் வண்டி ஓட்டுறவங்க, நியூஸ் பேப்பர் போடுறவங்க, இவங்களாம் பார்த்திங்கன்னா விடியற் காலையில், அதாவது வைகறி காலையில் 2 to 6 தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இது தெரிஞ்சுக்குவாங்க. அவங்க ஒர்க் பண்ணுறதே நாம் அப்போ தான் எந்திரிப்போம், அவங்க ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அப்போ தான் தூங்கவே ஆரம்பிப்பாங்க. அப்போ 2 to 6 வந்து வைகறை விடியற் காலை. இதில் ஒரு ஷார்ட்கட்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. காலை 6 to 10 காலை, மாலை 6 to 10 மாலை. சிம்பிளாக முடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பெரும்பொழுது சிறுபொழுது நீங்கள் பார்த்துட்டீங்க. இந்த ஷார்ட்கட்டு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகேங்களா? அடுத்தது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட், நம்ம 5 திணைகளுக்கு உண்டான நிலமும் பொழுதும் பார்த்தோம். பொழுது வந்து பெரும்பொழுது சிறுபொழுது பார்த்தோம். இப்போ 5 திணைகளுக்கு உண்டான பெரும்பொழுது என்ன சிறுபொழுது என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்ப்போம். அதுக்கு எப்படி நான் ஷார்ட்கட் கொடுக்குறதுங்கிறதையும் இப்போ சொல்லிடுறேன். சரியா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிஞ்சிக்கு என்ன பெரும்பொழுது? ஓகேங்களா?
குறிஞ்சிக்கு என்ன பெரும்பொழுது அப்படின்னு பார்த்தோம்னா குளிர்காலம் முன்பனிக்காலம். இது எப்படி சார் நம்ம ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னா, குறிஞ்சினா என்ன சொல்லியிருக்கேன், மலை சார்ந்த இடம்னு சொல்லியிருக்கேன்னா, மலையில் எப்படி இருக்கும், எப்பயுமே குளிராக தான் இருக்கும். முன்னாடியில் பார்த்திங்கன்னா பனி நல்லாவே பெய்யும். கண்ணுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பனி நல்லாவே பெய்யறது நீங்கள் கண் கூட பார்க்கலாம். குளிர்காலம் முன்பனி காலம். மலையில் வந்து குளிராக இருக்கும், பனி கண் முன்னாடி நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறத இங்கே நீங்கள் ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. சரி, சிறுபொழுது வந்து யாமம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மலையில் வந்து யாமம்னா என்ன சொல்லியிருக்கேன், நடுசாமம். அதாவது நைட்டு வந்து 10 to 2, கரெக்டுங்களா? அப்போ நடுசாமத்தில் நம்ம வந்து ஹில்ஸ் ஏற மாட்டோம், மலை மேலே ஏற மாட்டோம். ஏன்னா இருட்டாக இருக்கும், பயமாக இருக்கும். அப்படிங்கிறத நடுசாமத்தில் மலை மேலே, குறிஞ்சி மலை மேலே ஏற மாட்டோம் அப்படிங்கிறத சிறுபொழுதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க, முல்லை வந்து கார்காலம். பெரும்பொழுது வந்து கார்காலம், சிறுபொழுது வந்து மாலைன்னு இருக்காங்க. முல்லைன்னா என்ன சொல்லியிருக்கேன், காடு சார்ந்த பகுதி. இப்போ காட்டில் பார்த்திங்கன்னா கார் ஓட்டும்போது, அதாவது சாயந்தரம் நேரத்துலலாம் கார் ஓட்டும்போது கவனமாக ஓட்டணும். மாலை நேரம், சிறுபொழுது வந்து மாலை நேரத்தில் கார் ஓட்டும்போது, பெரும்பொழுது கார் ஓட்டும்போது முல்லை காட்டில் கவனமாக ஓட்டணும். புரியுதுங்களா? முல்லை கார் ஓட்டணும், மாலை நேரத்தில் கவனமாக ஓட்டணும். ஓகே, அடுத்தது மருதத்துக்கு பார்த்திங்கன்னா என்ன மருதம்னா வயல் சார்ந்த இடம், மருத வயல்னு சொன்னல. இப்போ இந்த வயல், கடல், நெய்தல் கடல் இருக்குல்ல, இந்த ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா இந்த காலம் அந்த காலம்னு கிடையாது, எல்லா காலமும் வரும். குளிர்காலம் வரும், முன்பனிக்காலம் வரும், கார்காலம் வரும், இளவேநீர் காலம் வரும், முதுவேநீர், எல்லா காலமும் இந்த 2 சைட்டுக்கு மட்டும், அதாவது வயல் சைடும் சரி, நெய்தல் கடல் சைடும் சரி, பெரும்பொழுதுனா 6மே அடங்கும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது என்ன, சிறுபொழுது, அதாவது மருதம், வயல் சார்ந்த இடம் வைகரை. அதாவது நான் என்ன சொல்லியிருக்கேன், விடியற்காலை 2 to 6. நல்லா நோட் பண்ணி பாருங்கள். விடியற்காலையில் தான் வந்து இந்த வயல்காட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே நேரமாக போய் இந்த அறுவடை செய்கிறது, விதைக்கிறது, இந்த வேலை எல்லாமே செய்வாங்க. வைகரை 2 to 6, காலையில் 4 மணிக்கு 3 மணிக்கு எப்போ வேணாம் காவு காக்கிறதும் அந்த டைம் தான். அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வயல்னாவே வைகரை. ஓகேவா? அடுத்தது கடல் நெய்தல் கடல் சார்ந்த இடம் சொல்லியாச்சு. அப்போ நெய் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெய் நாம் சிறுபொழுதுக்கு என்ன பண்ணோம், ஏற்பாடு பண்ணோம். நெய் வேணும் அப்படின்னாவே ஏற்பாடு தான் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது பாலைக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இளவேனில், முதுவேனில், பின்பனி காலம். ஓகேங்களா? இப்போ பாலைவனம்னா உங்களுக்கு தெரியும், மணல் சார்ந்த இடம் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் பாலைவனத்தில் பார்த்துட்டிங்கன்னா வெறும் வறண்ட பூமியாகவே இருக்கும், வெறும் மண் சூடாக இப்படியே தான் இருக்கும். நோட் பண்ணியிருக்கீங்களா? அப்போ இளமையாக இருந்தால் கூட அங்கே போய்ட்டால் முதுமையாக தான் தோற்றம் வரும். வேணா தண்ணி இல்லாமல் அந்த கால் சூடாகப்பட்டு அப்படியே வறண்டு போய் அங்கெல்லாம் நீங்கள் பனியை பார்க்க முடியாது. பின்னாடி பனி கூட பார்க்க முடியாது. எப்படி பனி இருக்கும், வெறும் மண் வெயில் அடிக்கிற இடத்துல பனி எப்படி இருக்கும், பின்னாடி பனியே இருக்காது. அப்போ பாலை மணல் சார்ந்த இடத்துல இளமையாக இருக்கிறவங்க கூட இளவேனில், முதுமையாக தான் தோற்றம் வரும் முதுவேனில், அங்கே பின்னாடி பார்த்திங்கன்னா பனி கூட இருக்காது. அப்படிங்கிறத நீங்கள் இங்கே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு சிறுபொழுது என்ன சொல்லியிருக்காங்க, நண்பகல். அதாவது நண்பகல்னால் எப்போ, காலையில் 10 to 2, கரெக்டுங்களா? 10 to 2 பாலைவனத்தில் எப்படி இருக்கும், அப்படியே செம்ம ஹீட்டாக இருக்கும். அப்போ தான் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா செம்ம ஹீட்டாக இருக்கும். அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட், இந்த கருப்பொருள்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, இந்த 5 திணைகளுக்கு உண்டான இந்த தெய்வம், மக்கள், அங்கே உணவு, விலங்கு, பூ, இதை வந்து சம்மந்தப்பட்டு ஒரு பாக்ஸாக இங்கே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இதில் இருந்து நம்ம ஷார்ட்கட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ எப்படி எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, குறிஞ்சின்னா என்ன சொல்லியிருக்கேன், மலை சார்ந்த பகுதி. எங்கள் மலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஷார்ட்கட்டுக்கு பழனி மலைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பழனி மலையில் என்ன சாமி இருக்கும், முருகன். குறிஞ்சி மலையோட தெய்வம் வந்து முருகன், அவ்வளோதான். இப்போ குறிஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா குறின்னு ஒன்று இருக்கா, குறவரில் குறன்னு வருதா, குறத்தியரில் குறன்னு வருதா, இதுதான் ஷார்ட்கட்டு. அங்கே வாழ்கிற மக்கள் வந்து குறிஞ்சி, குறி, குறவர், குறை, அவ்வளோதான். அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அங்கே வாழ்கிற மக்கள் வந்து குறவர், குறத்தியர். சரிங்க. வெப்பனுக்கு இப்போ மலையிலலாம் பார்த்திங்கன்னா
அங்கே வாழ்கிற மக்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ரெஸ்டாரண்ட்டு, இந்த சிட்டியில் இருக்கிற மாதிரி பெரிய டீ ஸ்டால் ரெஸ்டாரண்ட்டு அப்படிலாம் எதுவும் இருக்காது. ஒரே ஒரு டீ கடை இருக்கும். அங்கே வாழ்கிற மக்கள் அங்கே வெறும் பன்னு மட்டும் தான் சாப்பிடுவாங்க. வெறும் பன்னு அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்க, உங்களுக்கு இந்த மக்கள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது குறிஞ்சி மக்கள் வாழ்கிற உணவு என்ன அப்படிங்கன்னா மலை நெல் திணை. மலையினாவே அதுலேயே அடங்கிருச்சு, இது உங்களுக்கு பெருசாகவே தேவையில்லை. மலை நெல் திணை. விலங்கு அதேமாரி தான். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நிறைய விலங்கு இருக்கும். இங்கே எக்ஸாம்பிளுக்குன்னு ஒரு 3 விலங்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் மலையில் வாழ்கிற விலங்கு நிறைய இருக்குது. இப்போ புலி, கரடி, சிங்கம்லாம் வந்து அங்கே இருக்கிற விலங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது குறிஞ்சியோட பூ, குறிஞ்சிப்பூ. காந்தல். காந்தல் என்ன சொல்கிறோம்? பூ பார்த்திங்கன்னா மலையில் நிறையா காஞ்சி போயிருக்கும். எப்படிங்க காஞ்சி போயிருக்கோம் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பறவையும் உங்களுக்கு ஏதாவது மலையில் என்ன இருக்கும்? கிளி, மயில், இந்த மாதிரி நிறைய பறவைகள் இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் அப்படியே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சார் ஊர் வந்து சிறுகுடின்னு போட்டுக்கோங்க சார், இது நான் கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னா, இப்போ மலைக்கு போகிறீங்க, மலையில் போகும்போது நிறைய பேர் லைட்டாக ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு போவாங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அப்படி போனாலும் டேஞ்சர் தான். நீங்கள் லைட்டாக சாப்பிட்டு போனாலும் டேஞ்சர் தான், ஃபுல்லாக சாப்பிட்டு போனாலும் டேஞ்சர் தான். அது சிறு குடியை கூட நீங்கள் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மலை மேலே ஏறும்போது சிறு குடி கூட குடிக்கக்கூடாது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் ஈஸியாக இருக்கும். அடுத்தது மலையில் உங்களுக்கு இது சொல்லவே தேவையில்லை. அருவி நீர், சுனை நீர் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி மலையில் தான் வரும் அப்படின்ட்டு. சார் பறை வந்து தொண்டகம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஹில்ஸ் எல்லாம் ஏற பார்த்தீங்கன்னா அந்த உச்சிக்கு போயிட்டிங்கன்னா அப்புறம் நிறைய சுற்றி பார்த்ததுக்கப்புறம் தொண்டை கட்டிக்கும். நம்ம தொண்டை நிறைய அப்படியே கத்திக்கிட்டே போகிறோம் அப்படிங்கும்போது மலை மேலே ஏறும்போது லாஸ்ட்டாக ஏறும்போது தொண்டை கட்டிக்கும். தொண்டகம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த யாழ், பண் இதெல்லாம் பார்த்திங்கன்னா காமனாக குறிஞ்சி யாழ், முல்லை யாழ், மருத யாழ் இப்படி தான் வரும். அதனால் வந்து இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்க சார். தொழில் வந்து தேன் எடுத்தல், கிழங்கு அகழ்தல்னு போட்டிருக்காங்க. ஆமாங்க, மலையில் என்ன பண்ணுறாங்க, இந்த தேனை எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்துருப்பீங்க, மலை தேனுங்க, நாட்டு தேனுங்க சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லி விற்றுட்ருக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க அந்த ஒர்க்கு ஆக்சுவலாக வந்து தொழில் வந்து தேன் எடுக்கிறது, இந்த கிழங்கு தோண்டி கிழங்கு அகழ்தல் அப்படின்ட்டு நீங்கள் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதான் இதை வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இதை படிங்க. உள்ளே பூந்துட்டு சார் முல்லையோட தெய்வம் திருமால் தோண்டால் அப்படிலாம் வந்து படிக்காதீங்க. சிம்பிளாக இப்போ முல்லைக்கு பாருங்கள், அந்த தெய்வத்தை பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. முல்லை, முள், மாலு, அவ்வளோதான். எதுகை முனையும் எடுத்துக்கோங்க. முல்லைக்கு முள், மாலுனா திருமால், அவ்வளோதான். சரி சார். முல்லையில் காட்டில் தோன்றல், ஆயர், ஆய்ச்சியர்னு கொடுத்துருக்காங்களா? இந்த இடத்துல இப்போ நம்ம ரொட்டீன் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் போகிறோன்னு சொல்லுவோம், இல்லைன்னா வந்து என்ன சொல்லுவோம், டாய்லெட் போய்ட்டு வரேன்னு சொல்லுவோம், பாத்ரூம் போய்ட்டு வரேன்னு சொல்லுவோம். ஆனால் காட்டில் இருக்கும்போது நானே சொல்லியிருக்கேன், காட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆய்க்கேட்டுக்கு போய்ட்டு வரேன்னு சொல்லுவோம், அவ்வளோதான். அங்கே பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு சின்னதாக குழியை தோண்டி தான் ரெஸ்ட் ரூம் போவாங்க. ஓகேங்களா? அந்த இடத்துல எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, தோன்றல் தோண்டி குழி தோண்டி ஆயர், ஆய்ச்சியர், அவ்வளோதான். இதை இப்படி தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? உணவு என்ன சொல்லியிருக்காங்க? முல்லைனா காடு சார்ந்த பகுதி. காட்டில் என்னங்க இருக்கும்? விறகுன்னு நினச்சிக்கோங்க. வரகுக்கு விறகு அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா விறகு வெட்ட போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. சாமைனா உங்களுக்கு தெரியுமில்ல, அரிசி, அதாவது ஒரு வகையான அரிசி பேர் தான் சாமை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து முல்லையோட காட்டுப்பகுதியில் வாழ்கிற உணவு வந்து அதான் விறகு, சாமை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி அதான் விலங்கு உங்களுக்கு தெரியும், முயல், மான், புலி, நிறைய விலங்கு இருக்குது. இதில் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன ஒன்றுனா இப்போ மலையிலையும் புலி இருக்குது, காட்டிலையும் புலி இருக்குது. இதை வந்து நீங்கள் கொஞ்சம் உள்ள ஞாபகமாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? பூ. முல்லைக்கு வந்து முல்லைப்பூ, அதான் குறிஞ்சிப்பூ, முல்லைப்பூ, அவ்வளோதான். முல்லை, அப்புறம் தோன்றி, அதான் அந்த தோன்றல் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். காட்டுக்குள்ளே தோன்றல் தோண்டி அப்படிங்கிறத மட்டும் அந்த காட்டில் வாழ்கிற மக்களுக்கு செட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? மரம், கொன்றை, காயா. இந்த க்ரைம் ஸ்டோரி நிறையா பார்த்துருப்பீங்க. க்ரைம் ஸ்டோரியில் பார்த்திங்கன்னா இந்த காட்டுப்பகுதியில் தான் எல்லாத்தையுமே நல்லா காயப்பட்டு அப்படியே கத்தியில் கிழித்து கொண்டு போடுற மாதிரி காட்டுவாங்க. புரியுதுங்களா? இந்த இடத்துல ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு, முல்லையோட கொன்றை காயா அப்படின்னா காயப்படுத்தி கொண்டு போட்டுருவாங்க காட்டுப்பகுதியில், முல்லை காட்டுப்பகுதியில்.
அதை மரமாக நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொன்றை காயா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? மரம். மரம் சொல்லிட்டோமா? அடுத்து பறவை. பறவை பாருங்கள், ஈஸி தான். காட்டு முல்லைக்காடு, காட்டுக்கோழி, மயில். அப்புறம் ஊருக்கு வந்து எப்படி சார் தெரிஞ்சுக்கல அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் ஊர் வந்து பாண்டிச்சேரி ஞாபகம் வச்சுக்கோங்க. முல்லைக்கு பாண்டிச்சேரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாண்டிச்சேரி சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பீச் இருக்குது. அந்த பீச்சு காட்டு பகுதியை தாண்டி போனீங்கன்னா ஒரு பீச்சு சூப்பராக இருக்கும். அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா பாண்டிச்சேரி, பாடிச்சேரி அப்படிங்கிறது முல்லைக்கு ஊர். ஓகேங்களா? நீர் சொல்ல தேவையில்லை. காடு, காட்டாறு. முல்லைக்காடு, காட்டாறு. பறை, ஏர்கோட்பறை. ஏர்கோட்பறைக்கு எப்படி ஒரு ஷார்ட்டாக எடுத்துக்கலான்னா, நீங்கள் காட்டுக்குள்ளே இப்போ முன்ன மாதிரிலாம் வந்து இப்போ இந்த பனியனு இந்த சட்டையெல்லாம் போட்டுட்டு போனீங்கன்னா இன்னமும் முள் குளிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க? கோட் சூட்டு போட்டு போங்க. எப்படி? கோட்டு சூட்டு போட்டு போங்க. அப்போ ஏர்கோட்பறை, கோட்டு. அப்புறம் யாழ், அதான் முல்லையாள். பண், முல்லைப்பண். இதுக்கு உங்களுக்கு பெருசாக தேவைப்படாது. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? தொழில். ஏறு தழுவுதல், நிறை மேய்த்தல். ஏறு தழுவுதல், நிறை மேய்த்தல். அதான் காட்டில் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியுமில்ல? ஏறு ஓட்டுவாங்க. நிறை மேய்த்தல்னால் ஆக்சுவலாக வந்து ஆடு மேய்த்தல். நிறைனா ஆடுன்னு உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். காட்டில் வந்து ஆடு தான் மேய்ப்பாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது மருதம். வயல் சார்ந்த இடமா? இப்போ இதில் வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்கிறேன், எடுத்துக்கோங்க. மருதம்னா மருதநாயகன் வச்சுக்கோங்க. மருதநாயகத்தில் யார் கதாநாயகன்? கமலஹாசன் பக்கமாக என்ன பண்ணார்? தாத்தா வராரு இந்தியன் அப்படி ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா அவங்க தெய்வம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நாம் அப்படி எடுத்துக்கூடாது. ஆக்சுவலாக வயல் சார்ந்த பகுதி தானே. இப்போ வயலில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்திக்காரங்களாம் வேலைக்கு வந்துட்டாங்க. இந்திக்காரங்க மோஸ்ட்லி எல்லா வேலைக்கும் வந்துட்டாங்க. இப்போ வயக்காட்டில் அவங்களும் வந்து விவசாயம் பண்ண வந்துட்டாங்க. அப்போ இந்திக்காரன் மருதம் வயல் சார்ந்த பகுதியோட தெய்வம் வந்து இந்திரன். இந்திரன். வேலை முடிஞ்சுதா? இப்போ வயலில் இருக்கிற ஊர்க்காரங்களாம் பார்த்தீங்கன்னா என்ன வேலை செய்வாங்க? நெசவாளர் தானே, உழவர் உலத்தியர் தானே. அங்கே இருக்கிற மக்கள் வந்து ஊர்க்காரன், ஊரன், உழவர், உலத்தியர். அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்தது உணவு ஈஸி. வயல் சார்ந்த இடம்னா வயல்னாவே உங்களுக்கு தெரியும். நெல், செந்நெல், வெண்ணெல். அடுத்தது விலங்கு. வயலில் இந்த எருமையெலாம் பார்த்துருப்பீங்க. வயல் பகுதி எருமையெல்லாம் நிறையா மேய்ஞ்சிட்ருக்கோம். அப்போ நாய் வந்து சில இடத்துல இந்த நீர்நிலையில் வந்து நாய்கள்லாம் இருக்கும். அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எருமை, நீர் நாய். அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்தது மருதத்தோட பூ என்ன சொல்லியிருக்காங்க? செங்கழு நீர், தாமரை. ஆக்சுவலாக செங்கழு நீர்னால் உங்களுக்கு தெரியும், அல்லிப்பூ. ஓகேவா? அல்லிப்பூ, தாமரை. இந்த வயல் சார்ந்த வயலில் இருக்கிற இடத்துல தானே இந்த பாட்டு கூட பக்கமாக இந்த விஜய் படத்தில் வந்தது, தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் எண்ணெய்க்கும் அந்த பாட்டு. அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். வயல் சைடில் தான் ஆடி இருப்பாங்க. அது ஒரிஜினல் பாட்டு நான் சொல்கிறேன், விஜய் பாட்டு சொல்லலை. சரி, ரைட்டு. அடுத்தது மருதத்தோட மரத்தை என்ன சொல்லியிருக்காங்க? மருத மரம். அது ஈஸி தான். காஞ்சின்னு இருக்குது. காஞ்சி, மருதம். இதை வந்து சில இடத்துல நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பறவை. அது உங்களுக்கு தெரியும். வயலில் என்னங்க இருக்கும்? மேக்ஸிமம் வயல் பகுதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நாரை, அன்னம், நீர்க்கோழி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வயல் சார்ந்த பகுதியில் இருக்கிற பறவை அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். சார் ஊர் வந்து பேரூர், மூதூர். ஓகே, இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மருதத்தோட வயல் சார்ந்த பகுதின்னு சொல்லிட்டோம். இந்த வயக்காட்டுலாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், வயல் தான் அப்படி இருக்கும். ஆனால் ஊர் பெரிய ஊராக இருக்கும். அங்கே யார் இருப்பாங்க? மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வயசானவங்க தான் இருப்பாங்க. யார்? முதியவர், மூதூர். பெரிய ஊராக இருக்கும். ஆனால் முதுமையாக இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. பேரூர், மூதூர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நீருங்க சார். மனைக்கிணறு, பொய்கை. இப்போ இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக வயல் சார்ந்த இடத்துல வந்து வீடு இருக்கும். வீடுன்னா என்ன? மனை. அங்கே பக்கத்தில் இருக்கிற கிணறு தான் மனை கிணறு. இதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெய்தல் கடல் சார்ந்த பகுதியில் வந்து மணற்கிணறுன்னு வரும். இதை குழப்பிக்க வேணாம். வயல் சார்ந்த பகுதியில் வீடு இருக்கும், கடல் சார்ந்த பகுதியில் மண் இருக்கும், பக்கத்தில் கிணறு இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது பறை, மணமுலா, நெல்லரிக்கணை. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் வயக்காட்டில் இருக்கவங்க எல்லாமே மனம் முழுக்க ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்டால் மனம் முழுக்க அவங்க அந்த நெல்லை எடுத்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மனம் முழுக்க மணமுலா நெல்லையை எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நீங்கள் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது யாழ் வந்து மருத யாழ், பண் மருதப்பண்,
நெல்லறிதல் களைபறிதல் இது வந்து உங்களுக்கு தெரியும். என்னது வயல் சார்ந்த இடத்துல என்ன இருக்கும், என்ன பண்ணுவாங்க, நெல்லரிக்கிறது தான் வேலை, களை பறிக்கிறது தான் வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு தொழில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா. அடுத்தது என்ன, நெய்தல். நெய்தல்னு என்ன நாம் சொல்லியிருக்கிறோம், காடு இது சாரி கடல். நெய்தல்னால் கடல், கடல் சார்ந்த பகுதி. இப்போ கடலில் பீச்சோரம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா காற்று வேணும், அந்த அந்த அலையாக பார்க்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியன் பார்த்திங்கன்னா அந்த கடல்லேருந்து அப்படியே மேலே வர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த உதிக்கிற டைமு சாயந்தரம் பார்த்திங்கன்னா அந்த கடலுக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், கடல் சைடு வரணும். கடல் சைடு வரணும். நெய்தல் கடல்னு சொல்லியாச்சு. அவங்க தெய்வம்னா கடல் சைடு வரணும். அப்போ வர்ணன் அப்படி வச்சுக்கோங்க. இப்போ கடல் சைடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த பரதநாட்டியம் ஆடி இருக்கிறதெல்லாம் இந்த ஃபங்க்ஷன் டைம்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றா சேர்ந்து சேர்ப்பன் போட்டு பரதநாட்டியம் ஆடுவாங்க. பரதன் பரத்தியர். அங்கே வாழ்கிற மக்கள் யார், கடல் சைடு பரதன் பரத்தியர் சேர்ப்பன். அவங்க உணவு சொல்லவே தேவையில்லை. கடலில் என்னங்க இருக்கும், ஆக்சுவலாக மீன் தானே, அப்புறம் உப்பு விற்ற பொருள் தானே அவங்க உணவாக இது பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா. விலங்கு சொல்லவே தேவையில்லை. கடலில் முதலை, சுறா. பூ வந்து நெய்தல் பூன்னு வந்துருச்சு உங்களுக்கு. அடுத்தது என்ன, மரம், புன்னை யாழல். கடல் சைடு ரொம்ப நேரம் குளிச்சுட்ருப்போம். அந்த உப்பு அரிச்சு சில இடத்துலலாம் வந்து புண்ணாக இருக்கும். அது கடலில் அந்த மீனெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த புண்ணை தான் கரெக்டாக வந்து அப்படியே நோண்டி நமக்கு அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும். அப்போ புண்ணுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புன்னை ஞாழல். ஓகேங்களா. ஞாழல். அடுத்தது பறவை, கடற்காகம். கடலில் என்ன இது, அவ்வளோதான், அது ஆன்சர் அதுலேயே வந்துருச்சு. நெய்தல் கடலில், பறவைனாவே கடல் காகம். கடல்னு வந்ததுனால கடற்காகம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊர் வந்து அதான் கடல் என்ன உங்களுக்கு தெரியுமில்ல, நாகப்பட்டினம், விசாகப்பட்டினம், இதெல்லாம் கடல் சைடு தானே. இப்போ நம்ம பக்கம் துறைப்பாக்கம், அந்த மாதிரி பட்டினம், பாக்கம், இதுதான் வந்து கடல் சைடு சார்ந்த ஊர். ஓகேங்களா. அப்புறம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீர் வந்து கடல் சைடு மணல் நிறையா இருக்கும். அந்த பக்கத்தில் இருக்கிற கிணறுங்கிறதுனால மணற்கிணறு. ஓகேங்களா. அவங்க பறை வந்து மீன் கூட்பறை. கடலில் மீன் இருக்கும், அதனால் வந்து மீன் கூட்பறை. யாழ் மட்டும்தான் கொஞ்சம், அதாவது நெய்தல் யாழ் அப்படின்னு வராது, விளரி யாழ். இதை மட்டும் நீங்கள் உள்ள மனசுக்குள்ளே பதிய வச்சுக்கோங்க. விளரி யாழ். அதுக்கு எப்படி நீங்கள் தெரியுங்களா, கடல் எப்படிங்க இருக்கும், விரிஞ்சு தானே இருக்கும். விளரி அதாவது விரிவடைஞ்சு தானே இருக்கும். அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த விளரி யாழ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, ஓகேங்க. அடுத்தது பண், செவ்வழி பண். கடலுக்குன்னு ஒரு வழி, அதாவது இது அபாயகரமான பகுதி அப்படின்ட்டு சில போர்டெல்லாம் இருக்கும். அவங்க இந்த வழியில் தாங்க போய் குளிக்கணும், இங்கே தான் குளிக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு வழி சொல்லியிருப்பாங்க. அந்த வழி தான் செவ்வழி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கடல் சைடு குளிக்கணுன்னா அவங்க ஒரு பாதை சொல்லியிருப்பாங்க, வழி சொல்லியிருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். செவ்வழி. ஓகேவா. அவங்க தொழில் சொல்லவே தேவையில்லை, அதான் மீன் பிடிக்கிறது தானே மெயினாக அவங்க தொழில். அப்புறம் உப்பு விளைத்தல், உப்பு விளைக்கிறது தான் அவங்களோட தொழில். சரிங்க சார். பாலைக்கு தெய்வம் கொற்றவைன்னு போட்டுருக்காங்க. பாலை கொட்டிட்டேன்னு நினச்சிக்கோங்க. பாலை கொட்டிட்டேனாவே கொற்றவை. அவங்க தெய்வம் வந்து கொட்டிட்டேன். எய்னர் ஏற்றியர். இதில் ஒன்று இப்போ வந்து நெய்தல்லாம் கடல் சார்ந்த பகுதின்னு பார்த்துட்டோம். குறிஞ்சினா மலை சார்ந்த பகுதி, அந்த மாதிரி பார்த்துட்டோம். பாலை வந்து இதே பாலைவனத்தை. இந்த பாலைவனத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அங்கே இருக்கிற அதாவது சூடு, இந்த ஹீட்டு, தண்ணி இல்லாமல் இருக்கிறதுனால என்னென்ன இந்த சாப்டர் எல்லாமே அதை சம்மந்தப்பட்டு தான் வரும். அதாவது பாலை கொட்டிட்டோன்னு சொல்லிட்டோமா, எய்னர் ஏற்றியர். பாலைவனத்தில் ரொம்ப நேரம் இருந்தால் எப்படி இருக்கும், எரிஞ்சு போன மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா எய்னர் ஏற்றியர், எரிஞ்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க எப்படி உணவு சாப்பிடுவாங்க அப்படின்னா, இந்த ஆட்டை போடுறதுனால, அதாவது சூறையாடலால். இந்த பாலைக்கு மட்டும் நீங்கள் தீரன் அதிகாரம் 1 படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த சூறையாடலால் வரும் பொருள் தான் அவங்க உணவு சாப்பிடுவாங்க. ஓகேங்களா. அப்புறம் வந்து பாருங்கள், விலங்கு, வலி இழந்த யானை. ஆமாம், ஒரு யானை இருக்குது. இதே பாலைவனத்தில் விட்டிங்கன்னா அங்கே என்ன இருக்குது, ஒன்று தண்ணி இருக்காது, கொதிக்கிற மணலில் இருக்கிற யானை கூட வலுவிழந்து கிடக்கும். எப்படி, வலி இழந்த யானை அப்படிங்கிறது தான் இங்கே விலங்கு. அப்புறம் பூ வந்து குரவம், பாதிரி. மரம் வந்து இலுப்பை, பாலை. மரம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருது பாலை அப்படின்ட்டு. அதான் ஆக்சுவலாக பாலைக்கு பாலை மரம்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன்.
அடுத்தது பறவை. கடல் சைட்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புறா பருந்து தானே மேக்ஸிமம் கடல் சைடு மேலெலாம் புறா தானே பறந்துட்டுருக்கோம். அப்போ பறவை வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஊர் வந்து குறும்பு. நீ குறும்பு இது கரும்பு அப்படிங்கிற மாதிரி இருக்க. பாலைவனம். பாலைவனத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே மோஸ்ட்லி இந்த தண்ணி பிரச்சனை அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப குறும்பு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலைவனத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து குறும்பு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா அவங்க ஊர் கரெக்டு ஊர். ஓகேவா? நீர் வந்து வற்றிய சுனை கிணறு. ஆமாம், வற்றிய சுனைனா என்னது? அங்கே தான் தண்ணியே இருக்காது அப்படிங்கிறது தான் வற்றிய சுனை கிணறு. பறை துடின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம், பாலைவனத்தில் இருக்கிற மக்கள் என்ன பண்ண துடிச்சு போயிடுவாங்க, ஒன்றுமே இருக்காது. நான் தான் சொன்னலைங்க, பாலைவனத்து சம்மந்தப்பட்டமான லிங்க்கு தான் இவங்களுக்கு இந்த ஊர் நிறை நீர் பறை இப்படிலாம் வரும். யாழுக்கு வந்து பாலையாள் ஈஸி. அடுத்தது பண்ணுக்கு வந்து பஞ்சுரப்பண். பஞ்சப்பிரதேசியாக இருந்துருவோம். அங்கே வாழ்கிற மக்கள் வந்து பஞ்சப்பிரதேசி. அதான் ஆட்டையை போகிறதுக்கு ஆள் இல்லைன்னா என்ன ஆயிடுவாங்க, பஞ்சப்பிரதேசி அப்படிங்கிற மாதிரி பஞ்சுரப்பண். அடுத்தது தொழில் வழிப்பறி நிறைக்க வருதல். அதான் அவங்க வேலையே அதுதான், ஆட்டையை போடுறது தான். நிறைக்க வருதல்னால் என்ன? நிறைக்க வருதல்னால் ஆட்டையை போடுறது, வழிப்பறி. இது தாங்க விஷயம். இது நீங்கள் ஒன்றும் இல்லை, அதை தான் நான் தான் சொல்கிறேங்க. இதை வந்து எப்படின்னா, நம்ம ஒரு போஸ்டர் பார்க்குறோம், இந்த ஷோ வந்து எத்தனை மணிக்கு, இது நம்ம இந்த தியேட்டரில் என்ன படம் ஓடுது, அதை நம்ம உடனே நம்ம மனசில் பதிய வச்சுக்கிறோம்ல, அந்த மாதிரி தான். இதை நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு மனசில் பதிகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதை உள்ளே பூந்து ரொம்ப நோண்ட வேணாம். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 5 பார்ட்டு, 5 சைட்டுக்கு உண்டான மக்கள் அவங்க என்ன சாப்பிட்றாங்க, என்ன விலங்கு இருக்குது அப்படிங்கிறத தான் இது எக்ஸ்பிளைன் பண்ணுது. சரிங்களா? இதுக்கு நம்ம ரொம்ப மெனக்கெடணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியமே இல்லைன்னு சொல்கிறேன். இது ஒரு 2 டைம் 3 டைம் பார்த்திங்கன்னா போதும். ஒரு சில பகுதியில் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆக்சுவலாக அதான் அந்த செங்குழுநீர், காஞ்சி, மருதம், இந்த மாதிரி புன்னை, ஆடல், இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ஒரு 2-3 தடவை மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா மைண்டுக்குள்ளே எப்பயுமே உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிரும். ஓகேங்களா? சரிங்க ஸ்டூடெண்ட், மறுபடியும் நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் மறுபடியும் நான் மீட் பண்ணுறேங்க.